ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிரில் அதிகமாக ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது. வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோக்கு நல்லது. ஆரோக்கியமான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கப் பச்சைப்பயிறு தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம். இது இந்த பச்சைப்பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை வறுத்துக்கணும். பச்சைப்பயிரை வறுக்கும்போது கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சில பேர் பச்சைப்பயிரை ஊற வச்சும் சேர்த்துப்பாங்க. அப்படி இல்லாட்டி டைரெக்டாக குக்கரில் சேர்த்து விசில் வச்சும் எடுத்துப்பாங்க. ஆனால் வறுத்து சேர்க்கும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பச்சைப்பயிரை இது மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. பச்சைப்பயிரை வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. கலர் மாறி வரும். அதே சமயம் வாசனையும் நல்லா வரும். அந்த சமயத்தில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பச்சைப்பயிரை இந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுத்ததும் இதை வேற ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பில் தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு கூட எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 1 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப 2-3 கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து வேக வைக்காதீங்க. ஏன்னா உப்பு சேர்த்தா பாசிப்பருப்பு சீக்கிரமாக வேகாது. அதனால் உப்பு கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை 5 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கும். பருப்பு இன்னுமே குழைய வேகணும் அப்படின்னா இன்னும் 1 விசில் கூட எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலில் பச்சைப்பயிறு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ பச்சைப்பயிறு குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு இடிக்கல்ல 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை 1 பாதியமாக இடித்து எடுத்துக்குவாங்க. முழுசாக போட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி 1 பாதியமாக இடித்து எடுத்து தாளிச்சிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். திருப்பி அதே இடிக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் 1 பாதியமாக இடிச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 பட்டை மிளகாயை காம்பை கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கடுகு வெடித்ததும் நம்ம கிள்ளி வச்சுருக்கிற பட்டை மிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. பட்டை மிளகாய் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்கிற மல்லி ஜீரகத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கோம்ல அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டை பேஸ்ட்டாக ஆக்காமல் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பச்சைப்பயிரை விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அது கூட இதை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை பச்சைப்பயிறு கூட தாளிப்பு பொருளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு இதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த குழம்புக்கு இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா நம்ம போட்ட பூண்டு வெங்காயம்லாம் லைட்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மத்து அப்படி இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்லெலாம் போட்டு அரைச்சிடாமல் முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு குழம்புக்கு பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டியும் செய்யலாம், அது வந்து ரொம்பவும் நல்லது. அந்த மாதிரியும் கூட இந்த பச்சைப்பயிறு குழம்பு வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டைலில் பச்சைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். எங்களுக்கு வந்து இதை கெட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கு வேணால் இன்னொரு அரை கிளாஸ் அப்படி இல்லைன்னா 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இந்த பச்சைப்பயிறு குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மல்லி ஸ்பைசி கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.